ஹாய் நியர் அண்ட் டியர்ஸ். இன்றைக்கி சப்பாத்திக்கு அசத்தலாக ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். இதுக்கு நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் ஒரு 2 பட்டை, ஷாஜீரா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது 2ம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கலர் மாறின உடனே ஒரு 4 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா, சோம்புத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு, கூட காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சு தண்ணி பாதியாக சுண்டின பிறகு இதில் பீஸ் சேர்த்துருக்கேன் நான். பீஸ் நல்லா வேகறதுக்காக மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இருக்கும். இது கூட தேங்காய், முந்திரி பருப்பு 2ம் அரைச்சு நல்லா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கிளறி, இது கூட கசூரி மேத்திய கையில வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிட்டு, இது கூட சேர்த்து இறக்கிக்கோங்க. கிரேவி சப்பாத்தி கூட செம்ம டேஸ்டியரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சமான எந்த வெஜிடபிள்ஸில வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இதில நெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ஒன்ஸ் மோர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.